என்ன ஐயா, எவ்வளவு பணம் அடிச்சிருக்கிறீங்க? எதுக்கு இவ்வளவு பணம்? வெளிநாடுகளில் சொத்து வாங்கி வீடுகள் வாங்கி போடுறீங்க, எதுக்கு இவ்வளவு பணம்? அவ்வளோ பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அதிகபட்சம் ஒரு ஜான் வயிறு. ஒரு ஜான் வயிறுக்கு எண்ணெயே தேவை. இதைத்தான் நம்ம சாப்பிட போகிறோம். இந்த ஒரு ஜான் வயிறை நிரப்புறதுக்கு லட்சக்கணக்கான கோடி தேவையா? யோசிங்க. கொஞ்சமாவது என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா? எனது அருமை அரசியல்வாதிகளை கேட்குறேன், குறிப்பாக திமுக அதிமுக அரசியல்வாதிகளை. ஏன் இவ்வளவு பணம்? இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு இது ஒரு வெறியா? அதாவது பொதுவாக நிறைய பணக்காரங்களுக்கு நம்பர் 1 பணக்காரனாக வரணும். அவன் தொழில் அது. அவன் அந்த மாதிரி ஆசைப்படுறான், அவன் ஒரு ஆம்பிஷனோடு இருக்கிறான். அது வேறு. அரசியலில் நீங்கள் எதுக்கு வர்றீங்க? சேவை செய்கிறதானே வர்றீங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, சேவை செய்ய வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். நீங்கள் எதை தியாகம் பண்ணியிருக்கிறீங்க? சொல்லுங்கள், எதை தியாகம் பண்ணியிருக்கிறீங்க? தியாகம் பண்ணுறவனுக்கு தான் அரசியல், கொள்ளையடிக்கிறவனுக்கு இல்லை. அப்போ இவ்வளோ கொள்ளையடித்து நீங்கள் அதிகபட்சம் வாழப்போகிற நாள் எவ்வளோயா? 36,500 நாள் தான். வெறும் 36,500 நாள் தான் ஒரு மனிதன் அதிகபட்சம், அதாவது 100 வயது வாழப்போகிறான். இதுக்கு எதுக்கே எத்தனை லட்சம் கோடி? எத்தனை லட்சம் கோடி? அதுவும் மக்கள் பணம். நீங்கள் சம்பாத்தியம் பண்ணலை, நீங்கள் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணலை. இந்த பணத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? குடும்பத்தோடு எல்லாரும் ஆளாளுக்கு இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் 1 பணக்கார குடும்பம் யாருன்னா அது கருணாநிதி குடும்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் வச்சுருக்கிறீங்க. இப்போ ஓடுறீங்க ஒவ்வொரு நாடாக. உங்கள் ஆட்கள் பூரா ஓடுறாங்க. ஏவா வேலு சிங்கப்பூர், ஒருத்தர் தலைமறைவு. இதெல்லாம் எதுக்குங்க?